வணக்கம். என் பேர் ஜி மதன்குமார். நான் கிறிஸ்டியன் பாலிடெக்னிக் காலேஜ் ஒட்டஞ்சத்திரத்தில் சிவில் தேர்ட் இயர் படிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸன். டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது பார்த்தோம்னா, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனில் சர்வேயிங் தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. சர்வேயிங்கில் பார்த்தோம்னா பல வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம உபயோகப்படுத்துவோம். அதாவது பார்த்தோம்னா டம்பி லெவல், தியோலைட், டேப், ஜிபிஎஸ், பிரிஸ்மெட்டிக் காம்பஸ், இது மாதிரி பல வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் ரொம்ப அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம்னா இந்த டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸன் தான். இந்த டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸன் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். இது பார்த்தோம்னா வீடுகளோட முன்பக்க தோற்றத்தை வடிவமைக்கவும், சாலைகளை அமைக்கவும், மேடு பள்ளங்களை கணக்கிடவும் பயன்படுது. இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இது ட்ரைபேட் ஸ்டாண்டு. இது மரம் அல்லது ஸ்டீல் இதால் செஞ்சுருப்பாங்க. இது ஃபுட் ஸ்க்ரூ. இது அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் சென்டரா வைக்கிறதுக்காக இது பயன்படுது. இது எல்இடி டிஸ்பிளே, இது ஐவேன், இது ஆப்ஜெக்ட் வேன், இது பேட்ரி. நம்ம ஃபுட் ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதாவது நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் சென்டரா இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக பபிள் டியூப் ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. அது கரெக்டாக மையமாக இருந்துச்சு அப்படின்னா அது இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்டாக சென்டரா இருக்குதுன்னு அப்படின்னு தெரியும். இது ஐவேன், இது ஆப்ஜெக்ட் வேன். இந்த ஐவேன்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் வேன் மூலியமா நம்ம அந்த பிரிசம் பார்ப்போம். அந்த பிரிசம்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற ரே நம்மளுக்கு இந்த எல்இடி டிஸ்பிளேல ரீடிங்கா கிடைக்கும். இந்த ரீடிங்கை நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த ரீடிங்கை எடுத்து அதை சிஸ்டம்ல போடுவோம். சிஸ்டம்ல போட்டு இதுக்குன்னு தனியா இருக்க சாஃப்ட்வேர்ஸ் மூலியமா அதை கால்குலேட் பண்ணி அதை நம்ம சைட்ல யூஸ் பண்ணுவோம். இதை பத்தி பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன்ஸ் அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.